ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யூ டொன்னா. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் அவள் குழந்தைக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்தாள். அவர்கள் அளவுக்கு மீறி செலவழித்தார்கள். அவர் அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து தள்ளினார். இவ்வாறு சொல்லக்கூடிய வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் கோ ஓவர்போர்ட். கோ ஓவர்போர்ட் அதாவது அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை செய்தல், அப்படி இல்லைன்னு சொன்னால் அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை செய்தல். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அளவுக்கு அதிகமாக ஷாப்பிங் செய்யாதீர்கள், எங்களுக்கு என ஒரு பட்ஜெட் உண்டு. டோன்ட் கோ ஓவர்போர்ட் வித் த ஷாப்பிங், வி ஹாவ் அ பட்ஜெட். டோன்ட் கோ ஓவர்போர்ட் வித் த ஷாப்பிங், வி ஹாவ் அ பட்ஜெட். பெற்றோர்கள் சில நேரங்களில் தங்கள் குழந்தைகளுக்கு பரிசுகளை வாங்குவதில் அளவுக்கு மீறி போகிறார்கள். Parents sometimes go overboard buying gifts for their kids. Parents sometimes go overboard buying gifts for their kids. Next examples பாருங்க. அவர் தனது மாணவர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து தள்ளினார். He went overboard praising his students. He went overboard praising his students. அவள் தனது குழந்தைக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்ததை நினைத்து வருந்துகிறாள். She regrets going overboard in pampering her child. She regrets going overboard in pampering her child. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவர்கள் திருமணத்திற்காக அளவுக்கு மீறி செலவழித்தார்கள். They went overboard spending on their wedding. They went overboard spending on their wedding. அளவுக்கு மீறி கேலி செய்வதை நிறுத்து, இனிமேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. Stop going overboard with the teasing. I can't take it anymore. Stop going overboard with the teasing. I can't take it anymore. Thanks for watching. Like, share and subscribe for more videos.